வெல்கம் டு பணியும் வைப்பும். பர்சன்டேஜ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில பர்சன்டேஜ் வேர்டு ப்ராப்ளத்துல 2 விதமா கொஸ்டின் இருப்பாங்க. ஒன்னு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் ஃபெயிலு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல கொஸ்டின் வரும். இன்னொரு பேட்டர்ன் எலெக்ஷன் டைப். இந்த எலெக்ஷன் டைப்ல இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்தோம். அதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட் 75% of the voter enrolled in the election cast their vote, out of which 2% were declared invalid. A candidate had 9261 votes, which were 75% of the valid vote. The total number of voter enrolled in that election were அப்படின்னு இருக்குல்ல, ஒன்றும் கிடையாது, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு தேர்தல்ல 2 வேட்பாளர்கள் வந்து போட்டிறாங்க. அந்த தொகுதியில மொத்த ஓட்டுல 75% ஆஃப் த ஓட்டு மட்டும் தான் என்ன ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டு போடுறதுலயுமே 2% வந்து செல்லாத ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 வேட்பாளர்ல ஒருத்தர் 9261 வாக்குல பெற்றிருக்காரு. அவ்வளவு ஓட்டு வந்து செல்லுபடியாகும் வாக்குகளை வந்து 75% சொல்றாங்க. அப்படின்னா இந்த தேர்தல்ல மொத்த எத்தனை பேர் வந்து என்னன்னா ஓட்டர் ஐடி வச்சிருப்பாங்க, அதுதான் கொஸ்டினா கேக்குறாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் நம்ம எக்ஸாம்ல கேட்கிறாங்கன்னா 2 விதமா தான் கேட்பாங்க. அந்த ட்ரிக் பாயிண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். எந்த இடத்துல ட்ரிக் வைப்பாங்கன்னா, இந்த இடத்துல which were 75% of the valid vote சொல்றாங்களே, அதாவது இந்த கேண்டிடேட் எடுத்த ஓட்டும் மொத்த வேலிட் ஓட்ல 75% சொல்றாங்க. சில கொஸ்டின்ல எப்படின்னா வேலிட் ஓட் பதிலா டோட்டல் ஓட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ட்ரிக் பண்ணுவாங்க. அதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். என்னன்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் அதுல ஓட்டர் ஐடி வச்சிருக்கான்னு தெரியாது. அதுல நம்ம டோட்டல் ஓட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மொத்த பேர் இருக்கிறதுனால டோட்டல் ஓட்டர், அது நமக்கு எவ்வளவுன்னு தெரியாதனால எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல டோட்டல் ஓட்டர் மீன்ஸ் என்ன, வேலிட், அதாவது யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களும் சேர்த்து. அதே மாதிரி இன்வேலிட், ஓட்டு போட்டிருப்பாங்க பட் செல்லாது, அதையும் சேர்த்து. யார் யாரு ஓட் போடாம இருப்பாங்களே, நாட் ஓட்டிங் அப்படின்னு இருப்பாங்களே, சோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன டோட்டல் ஓட்டர். அந்த தொகுதியில உள்ள மொத்த ஓட்டு போடுறவங்கள லிஸ்ட், அதுதான் டோட்டல் ஓட்டர் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப நம்ம கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா 75% ஆஃப் த ஓட்டர் மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போறான்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நான் காஸ்டிங் எடுத்துட்டேன், அவங்க ஓட்டு போறாங்க, அதை காஸ்டிங் எடுத்துட்டு எவ்வளவு பேர் காஸ்ட் பண்றாங்களாம், 75% ஆஃப் அந்த டோட்டல் இதுல டோட்டல் ஓட்டர் லிஸ்ட்ல வெறும் 75% தான் ஓட்டு போறாங்க. அப்ப ஓட்டு போடாதவங்க நாட் காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சோ ஓட்டு போடாதவங்க நாட் காஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம். இல்ல 70% பர்சன்ட் மிச்சம் இருக்கிற 25% ஆஃப் த டோட்டல் எக்ஸ் அதுலதான் என்ன பண்ணிருப்பாங்க, ஓட்டு போடாம இருப்பாங்க. இல்ல இன்னொன்னு சொல்றாங்க, அந்த ஓட்டு போட்டதுல 2% வந்து டிக்ளேர் இன்வாலிட், செல்லாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் காஸ்ட் பண்ண ஓட்டு. அதுல எவ்வளவு 2% வந்து செல்லாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்வேலிட் ஓட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்வேலிட் ஓட்டுன்னு எடுத்து அது எவ்வளவு 2% ஆஃப் எதுல, இந்த மொத்த இதுல 75% எக்ஸ்ல, அப்ப 75% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இன்வேலிட்னா நம்மளுக்கு வேலிட் ஓட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ வேலிட் ஓட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எவ்வளவு 2% போச்சுன்னா 98% இருக்கும். ஸோ 98% ஆஃப் 75% ஆஃப் எக்ஸ். ஏன் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன், இந்த 75% எக்ஸ் எடுக்கணும், அதுதான் காசு பண்ண ஓட்டு, அதுலதான் செல்லாதுன்னு சொல்றாங்க. இப்ப வேற என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, a candidate got 9261 ஓட்டு, அந்த ஓட்டு 75% ஆஃப் த வேலிட் ஓட் சொல்றாங்க. நம்மளுக்கான வேலிட் ஓட் இங்க இருக்கு, இதுல 75% தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், 75% ஆஃப் எவ்வளவு 98% ஆஃப் வந்து 75% ஆஃப் வந்து எக்ஸ், அதாவது இந்த மொத்த டோட்டல்ல இதுலதான் என்னன்னா 75% பார்க்கணும். இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், 9261க்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி இருந்தாவே, அதாவது இந்த ஆஃப் இருக்கு பர்சன்டேஜ் இருந்தாவே நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். எப்படி 75/100 இன்ட்டு 98 இருக்கு, என்ன 98 வந்து 100 இன்ட்டு ஆஃப்னாவே இன்ட்டு அடுத்து 75% என்ன 75/100 இன்ட்டு எக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 9261. இப்ப நம்ம அடிச்சோம்னா 25ல அடிக்கலாம். அதாவது 3 25 75, 4 25 100, இங்கேயும் 3 25, இங்க 4 25. ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வேணா மிச்சம் இருக்க எல்லாத்தையும் இந்த சைடு கொள்ளலாம். அதாவது 9 2 1 இன்ட்டு இங்க ஒரு 4 இங்க ஒரு 4 இங்க ஒரு 100, அப்ப 4 இன்ட்டு 4 இன்ட்டு 100, கீழே என்ன வரும் 3 இன்ட்டு 98 இன்ட்டு 3 வரும். அதை நம்ம 3ஆல அடிச்சோன்னு வச்சுக்கலாம், என்ன வரும் 3 3 9, அடுத்து 0 வரும், 8 வரும், 7 வரும். அகைன் இங்க ஒரு 3 இருக்கு, இந்த 3ஆல அடிச்சோம்னா 1 வரும், 0 வரும், 2 9 வரும். இந்த இடத்துல நமக்கு 1029க்கு கீழே இந்த இடத்துல 98 இருக்குல்ல, இதை கூட நம்மளால அடிக்க முடியும். எப்படின்னா ஒரு 98 அடிச்சோம்னு வச்சுக்கலாம், அதாவது 98 1000 மாதிரி நினைச்சுக்கலாம். 1000 அடிச்சா 980, அதாவது 10ஆல அடிச்சா வந்து 980, அப்ப 10 அப்படின்னு வரும். இப்ப 1029ல 980 போச்சுன்னா அங்கிட்டு ஒரு 20 29 49,
அப்ப 49 இருக்குல்ல, 98ல 49 போகுது. அப்ப 0 சேர்க்கணும். அதனால பாயிண்ட் வச்சுக்கலாம். 490 எதனால அடையும்? 98 இன்ட்டு 5 போட்டோம்னா 490. அப்ப 10.5 வரும். அப்ப என்ன? x is equal to 10.5 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு வரும் 100 இருக்கு. இது நானாங்க 16. இந்த 10.5 பாயிண்ட மாத்தினால என்ன பண்ணலாம்? இந்த 100ல ஒரு இது சேர்த்து கொண்டு வரலாம். அதாவது 105 இன்ட்டு 16 இன்ட்டு 10. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் 16,800 அப்படின்னு நிற்கும். அந்த எலெக்ஷன்ல மொத்த ஓட்டர் ஐடி கொண்டவங்க எத்தனை பேர்னா 16,800. அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏதா வரும். இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம நல்லா ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு என்னன்னா எக்ஸாம்ல போயிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம மைண்ட்லயே போட்டு டக்குன்னு கொண்டு வந்துக்கலாம். புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். In an election between two candidates, 30% of the electorate did not cast their vote. 20% of the vote polled were found invalid. The winning candidate got 65% of the valid vote and win by the majority of 3136 vote. Find the number of voter enrolled in the voter list. அதே பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் சேம் இதுதான். இந்த மாதிரி எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்தாவே நம்ம நோட் பண்ண வேண்டியது வின்னிங் கேண்டிடேட் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களே, இந்த பர்சன்டேஜ் எதுல பர்சன்டேஜ் பார்க்கணும்? வேலிட் ஓட்டா இல்ல டோட்டல் ஓட்டான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ட்ரிக் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொஸ்டினுமே என்னன்னா வேலிட் ஓட் சொல்லிட்டாங்க. அப்ப என்ன டோட்டல் ஓட் அப்படின்னு இருக்கும். அதுல இருந்து கம்மி பண்ணிட்டு வந்து வேலிட் ஓட் இருக்கும். அதுலதான் வந்து 64% வின்னிங் கேண்டிடேட் எடுத்திருக்காராம். இந்த எலெக்ஷன்ல வின் பண்ற கேண்டிடேட் 65% வேலிட் ஓட்டும், அதே மாதிரி மெஜாரிட்டி 3136 ஓட்டு வாங்கியிருக்கானா என்ன மீனிங்? தோத்தவங்களை விட இவ்வளவு ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இதுலயும் சேம் பேட்டர்னா நம்மளுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஓட்டர் வந்துன்னா தெரியாது. எவ்வளவு ஓட்டர் இருக்காங்களோ அதான் கொஸ்டின். நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல கொஸ்டின் நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 30% ஆஃப் த எலக்டரேட் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன நாட் காஸ்டிங் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஓட்டு போடாதவங்க எத்தனை பேரா? 30%. டோட்டல் இதான் எக்ஸ். அப்ப இதுலதான் 30% ஆஃப் எக்ஸ் என்ன காஸ்ட் பண்ணல. அப்ப காஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல, அது எவ்வளவு பேர் இருப்பாங்க? 30% போச்சுன்னா 70% என்ன பண்ணிருப்பாங்க? ஓட்டு போட்டிருப்பாங்க மொத்தம் இதுல. சரி, இதுக்கப்புறம் 20% ஆஃப் த ஓட்டர் போல், அதாவது காஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த காஸ்ட் பண்ணதுல ஓட்டு போட்டவங்கள 20% வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இன்வேலிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்வேலிடான ஓட்டு அப்படின்னு இருக்கும். அது எவ்வளவு? அந்த ஓட்டு போட்டதுல 20%. அப்ப அந்த இதுதான் 100% அப்படின்னு பார்க்கணும். இதுல 20% பார்க்கணும். 20% ஆஃப் 70% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்ப வேலிட் ஓட் எவ்வளவு வரும்? ஸோ இன்வேலிட் இருக்கணும். இப்ப வேலிட் ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 80% வரும். 80% ஆஃப் 70% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா வின் பண்ற கேண்டிடேட் மொத்த வேலிட் ஓட்ல 64% வாங்குறாராம். அப்ப வின்னிங் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ வின் பண்றாரு. அவர் எவ்வளவு? 64% ஆஃப் வந்து எந்த ஓட்டு? வேலிட் ஓட்ல வாங்குறாரு. ஸோ வேலிட் ஓட்ல 64% வாங்குறாரு. வின் பை வந்து மெஜாரிட்டி எவ்வளவாம்? 3136 ஓட்டு வாங்குறாரு. அப்ப என்ன மீனிங்னா தோத்தவங்களை விட இப்ப வின்னிங் கேண்டிடேட் இருக்குன்னா இப்ப லாஸ் ஆகிற கேண்டிடேட் இருப்பாங்களே, அவள் எவ்வளவு வாங்கியிருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப இவரது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த வின் பண்றது வந்து மொத்த வேலிட் ஓட்ல 64%. வேலிட் ஓட் எங்க? இங்க இருக்கு. 80% ஆஃப் 70% எக்ஸ். இதுதான் டோட்டல் வந்து 100% ஆஃப் வந்து வேலிட் ஓட். இதுல நம்ம எவ்வளவு? 64%. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல இந்த இடத்துல வின் பண்றதோட வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தா 64% ஆஃப் வந்து 80% ஆஃப் 70% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்ப இந்த வேலிட் ஓட்ல இவர் 64% வாங்கிட்டாருன்னா அப்ப லூஸ் பண்ணவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 36% வாங்கிப்பாரு. 36% ஆஃப் 80% ஆஃப் 70% ஆஃப் எக்ஸ்ல வாங்கியிருப்பாரு. இப்ப நம்மளுக்கு வின் பண்ண மெஜாரிட்டி சொல்லிட்டாங்க. இந்த மெஜாரிட்டி மீன்ஸ் என்ன? வின் பண்ணவர் வந்து ஒரு ஓட்டு வந்து வாங்கியிருப்பாரு. அதே லாஸ் பண்ணவரும் வந்து ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாரு. இந்த லாஸ் பண்ணவரை விட இந்த வின் பண்ணவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்காராம்? 3136 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்காராம். இப்ப இந்த இடத்துல என்ன? இந்த வின் பண்ணவரோட வந்து இந்த 65%, இந்த லாஸ் பண்ணவர் என்ன? இந்த 36%. அப்ப 64ல 36% எவ்வளவு வரும்? 28 வரும். அப்ப என்ன மீன்? 28% ஆஃப் 80% ஆஃப் 70% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3136. இப்ப இதை அப்படியே மாத்திட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். என்ன பண்ணலாம்? 28/100 இன்ட்டு 80 வந்துன்னா 100 இன்ட்டு 7500 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3136. அதை 4ஆல் அடிச்சுன்னா 7 28, இங்க 25ன்னு வரும். அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். இங்க இருக்கிற ஜீரோக்கு இந்த ஜீரோ எடுத்துடலாம். அகைன் இதை 4ஆல் அடிச்சுன்னா 8, கீழே 25ன்னு வரும். ஃபைனலா நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா
3136. மேல என்ன வரும்? 25 வரும். இங்கிட்ட ஒரு 25 வரும். கீழே என்ன வரணும்? 7 வரும், 2 வரும், 7 வரும். நம்ம 7ஆல அடிச்சோம்னு வச்சுக்கலாம். 4 28 அப்படின்னு வரும். அகைன் ரிமைனிங் இது பண்ணோம்னா 4 அகைன் ஒரு 8 வரும். அகைன் 7ஆல அடிச்சோம் அப்படின்னா 7 6 42, மிச்சம் 2 வரும் 28, 4 28, 64. இப்ப 2ஆல அடிச்சோம்னா 64 வந்து 32ன்னு வரும். இப்ப ஃபைனலா என்னன்னா 32 இன்ட்டு 25 இன்ட்டு 25. 25 ஸ்கொயர் என்ன? 625 இன்ட்டு 32. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா 20,000 அப்படின்னு வந்து நிற்கும். ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினா சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் பேஸ்டு கொஸ்டினாவே இதை ஃபார்ம் பண்றதுதான் வந்து மேட்டர். ஒன்ஸ் அதை ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா வந்துன்னா டிவைட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஆன்சர் ஃபாஸ்டா கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் 8% ஆஃப் த voter did not cast their vote. Two candidates contest the election in which winning candidate got 48% of the total vote and win by the election by 1100 votes. Find the total voter in the election given that all the votes cast were valid அப்படின்னு இருக்குல்ல. அதே பேட்டர்ன் தான் பட் இதில் நோட் பண்ண வேண்டியது இங்க பாருங்களேன். வின்னிங் கேண்டிடேட் 48% வந்து எடுத்தாங்க. ஆனா எதுல? டோட்டல் ஓட்ல. இதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம்ல, அதுல இருந்து பாருங்களேன் வேலிட் ஓட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம வேலிட் ஓட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் ஓட்ல தான் அவர் வந்து 48%. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தவே இது கொஞ்சம் வந்து என்ன மாறும். அது எப்படின்னு மட்டும் பார்த்தலாம். நார்மலா என்ன ஃபார்மேட்லாம் சேம் தான். முதல்ல என்ன டோட்டல் ஓட்டு தான் வந்து அவங்க கேட்டது. எத்தனை பேர் ஓட்டர் இருக்காங்கன்னு அது தெரியாது. எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்க? 8% ஆஃப் ஓட்டர் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் ஓட்டு எக்ஸ்னா அதுல நாட் காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நாட் காஸ்டிங் வந்து எவ்வளவு வரும்? 8%. அப்ப 8% ஆஃப் எக்ஸ் தான் வந்து ஓட்டு போடல. அப்ப காஸ்ட் பண்ணவங்க இருப்பாங்களே, ஸோ ஓட்டு போட்டவங்க இருப்பாங்களே, ஓட்டு போட்டவங்க எவ்வளவு? இந்த இடத்துல 8 போச்சுன்னா 92% ஆஃப் வந்து எக்ஸ் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வின்னிங் கேண்டிடேட் 48% டோட்டல் ஓட்டு. டோட்டல் ஓட்டு என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ்னு வச்சிருக்கோம். அப்ப என்ன இந்த வின் பண்ற கேண்டிடேட்டோட எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? 48% ஆஃப் வந்து எக்ஸ். ஏன் எக்ஸ்னா நம்ம டோட்டல் ஓட்டு, அதனால 100% எக்ஸ்னால அப்படியே நான் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அவரு வின் பண்ணது எவ்வளவா? 1100 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா. அதாவது தோத்தவரை விட ஜெயிச்சவர் 1100 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அப்ப அந்த லூஸ் பண்ணார்ல, அதாவது லூசர் எவ்வளவு ஓட்டு வந்து வாங்கியிருப்பாரு அதை நம்ம கண்டுபிடிப்போம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப நம்ம மொத்த ஓட்டு வந்து 100% ஆஃப் வந்து எக்ஸ் ரைட்டா. அதுல இந்த வின் பண்ணவர் எவ்வளவு? 48% வாங்கிட்டாரு. அப்ப 48% ஆஃப் எக்ஸ். இதையும் அதே மாதிரி இந்த மொத்த ஓட்டுல ஓட்டு போடாதவங்க ஒரு 8% இருக்காங்கல்ல, அவங்களையும் இந்த வின் பண்ணவரையும் கழிச்சு விட்டா அதுதான் லூசர் வாங்கின ஓட்டா இருக்கும். அப்ப என்ன 48% எக்ஸ் அதோட சேர்த்து அந்த 8% ஆஃப் வந்து எக்ஸ் இது ரெண்டையும் நம்ம கழிச்சு விட்டோம்னா அதுதான் லூசர் வாங்கின ஓட்டா இருக்கும். அப்ப அந்த 100 இருக்கு, இங்க ஒரு 48 8 56 அப்படின்னு வரும். 100ல 56. இந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ் தான் பாக்குறோம். அதனால எவ்வளவு வரும்? 44% ஆஃப் எக்ஸ் என்னன்னா தோத்தவர் வாங்கியிருப்பாரு. அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த வின் பண்ணுவது 48% ஆஃப் எக்ஸ், இந்த தோத்தவர் வாங்கினது எவ்வளவு? 44% ஆஃப் வந்து எக்ஸ். இப்ப ஜெயிச்சவர் வாங்கின ஓட்டு இது, தோத்தவர் வாங்கின ஓட்டு இது. இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 1100. அதாவது ஜெயிச்சவர் வந்து 1100 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. யாரை விட? தோத்தவரை விட. இப்ப 48ல இருந்து 44 கழிச்சோம்னா 4% வரும். 4% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1100. இதை நம்ம எப்படி மாத்தலாம்? 4/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1100. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். 1100 இன்ட்டு 100 டிவைட் பை வந்து 4. இப்போ நம்ம 4ஆல அடிச்சோம்னா 25. 11 25 275 வரும். 2 ஜீரோ சேர்த்துக்கிற வேண்டியதான். அப்ப எவ்வளவு வருது? 27,500 தான் மொத்த ஓட்டு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 27,500. ஆன்சர் சி வரும். இந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு இம்பார்ட்டன்ட். டோட்டல் ஓட்ஸ்ல தான் வந்து வின் பண்ற கேண்டிடேட் வந்து பார்க்க சொல்றாங்க. அப்ப லூஸ் பண்றது தோத்தவரோட எப்படி பார்க்கணும்? மொத்த 100% எக்ஸ்ல ஜெயிச்சவரும் யாரெல்லாம் ஓட்டு போடாது அவங்களை கழிச்சு விட்டா லூஸ் பண்ண தோத்தவர் வாங்கின ஓட்டு வந்துடும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிய பஞ்சாயத்து எலெக்ஷன் candidate A secured 30% of the total votes, did not qualify by 6 votes. Candidate B secured 40% of the total votes and got 6 votes more than the bare minimum to qualify. The total number of votes were அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ட்ரிக் என்னன்னா பேர் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த பேர் மினிமத்தை வச்சுதான் இந்த கொஸ்டினே டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
பேர் மினிமம் எவ்வளவு இதுன்னு தெரியாது. அதாவது ஏதோ ஒரு பேர் மினிமமான ஒரு ஓட்டு இருக்காம். அந்த ஓட்ட வாங்கினாதான் குவாலிஃபைன்னு சொல்றாங்க. அதுல ஒரு கேண்டிடேட் ஏ இருக்காராம். அவரு 30% வாங்கியிருக்காரு. ஆனா அதோட சேர்த்து ஒரு 6 ஓட்டு வாங்கியிருந்தா குவாலிஃபை இருப்பாரு. அப்படி வாங்காதனாலதான் டிட் நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் பிஎம் அவர் 40% வந்து டோட்டல் ஓட்டுல வாங்கியிருக்காரு. ஆனா இந்த பேர் மினிமத்தை விட 6 ஓட்டு எக்ஸ்ட்ரான்னு சொல்றாங்க. எது இந்த பி வாங்கின கேண்டிடேட் அந்த 40% இருக்கிற ஓட். நம்ம என்ன பண்ணலாம், பேர் மினிமம் அப்படின்னு சொல்றாங்களே, அது நம்மளுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. பேர் மினிமத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சும்மா வந்து ஒரு நம்பரா ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப கேண்டிடேட் ஏ இருக்காரு. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காரு? 30% டோட்டல் ஓட்டுல வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு டோட்டல் ஓட்டு எவ்வளவுன்னு வைக்கல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டோட்டல் ஓட்டுமே நம்ம எக்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கல அந்த வேல்யூ. இப்ப அந்த எக்ஸ்ல 30%. இப்ப என்ன வரும்? 30% ஆஃப் எக்ஸ் தான் வந்து ஏ வாங்கின ஓட்டு. அதே மாதிரி வந்து பி கேண்டிடேட் இருக்காரு. அவரு 40% வந்து டோட்டல் ஓட்டு. அப்ப என்ன? 40% ஆஃப் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். இப்ப நம்மளுக்கு கேள்வி வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஓட்டர் இருக்காங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. என்ன மீனிங், நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இடத்துல பேர் மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் மினிமம்னா ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஓட்டு எடுத்தா தான் குவாலிஃபை ஆகுன்னு சொல்றாங்க. அதுல ஏ கேண்டிடேட் 6 ஓட்டு எடுத்திருந்தாலும் குவாலிஃபை ஆயிருப்பாரு. அப்படி எடுக்காதனாலதான் டிட் நாட் குவாலிஃபை. அப்ப என்ன மீனும், 30% எடுத்துமே அதோட சேர்த்து ஒரு ஆட் பண்ணோம்னா அதுதான் வந்து ஒய்யோட குவாலிஃபை இருந்திருக்கும். அதே மாதிரி பி கேண்டிடேட் 40% எடுத்திருக்காரு. 40% வந்து அந்த மினிமம் ஓட்டை விட 6 ஓட்டு எக்ஸ்ட்ரான்னு சொல்றாங்க. அப்ப என்ன, இந்த மொத்த இது இவர் எடுத்தது, அதுல இருந்து நம்ம ஒரு 6 ஓட்டை கழிச்சுட்டு வச்சுக்கலாம். அதுதான் என்ன, அந்த மினிமம் ஓட்டுக்கான இதா இருக்கும். இந்த இடத்துல இதுவும் ஒய், இதுவும் ஒய். இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவலன்ட் பண்ணலாம். அப்ப 30% ஆஃப் வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் வந்து எக்ஸ் மைனஸ் 6. இப்ப இந்த 30% இந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 10% ஆஃப் வந்து எக்ஸ்னு வரும். ஏன்னா இங்க 40ல 30 போச்சுன்னா 10 வரும். இந்த சைடு 6 இருக்கு. இந்த மைனஸ் 6 இங்க வந்துச்சுன்னா பிளஸ் 6னு வரும். எவ்வளவு? 12 ஈக்குவல் டு 10% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். என்ன 10% தான் 10/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 12. நம்மளுடைய எக்ஸ் வேல்யூ வேணும்னா 12 இருக்கு. இது மேல வந்து 100 போயிடும், கீழே 10 போயிடும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியலாம். ஃபைனலா பார்த்தா 120 வரும். அப்ப டோட்டல் ஓட்டு எவ்வளவு? 120 பேர். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, in an election Ajay and Mohan are contesting for a secretary post in a trade union of 9,000 worker. 80% of the worker cast their vote, out of which 20% vote were found invalid. Ajay defeated Mohan by 1,152 votes. How many votes did Ajay get அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இந்த ட்ரேட் யூனியன்ல 9,000 ஒர்க்கர் இருக்காங்க. அதுல 80% தான் வந்து காசு பண்றாங்க, ஓட்டு போறாங்க. மிச்ச பேர் வந்து போடல. அப்ப 20% போடல. அந்த 80%மே 20% ஓட்டு வந்துனா செல்லாதுன்னு சொல்றாங்க. இப்படி நடந்துமே அஜய் வந்து மோகனை விட வந்து வின் பண்ணிட்டாரு. எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்? 1152 ஓட்டு. அப்ப அஜய் வாங்கின ஓட்டு என்ன? அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 9,000 இருக்காங்க. அதுல 80% ஒர்க்கர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இந்த 9,000ல நம்ம என்ன பார்க்கணும்? 80% பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம்? நம்ம 10% ஈஸியா பார்க்கலாம். ஒரு சந்தலி புள்ளி வைப்போம். இப்ப 900 வரும். நம்மளுக்கு 80% வேணும் அப்படின்னா இந்த 900 இன்ட்டு 8 போட வேண்டும். 9 72, 7,200 தான் 80%. இப்ப இந்த 80% அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 20% ஓட்டு வந்து ஃபவுன் இன்வேலின்னு சொல்லிட்டாங்க. அப்ப செல்லான்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன, இது இப்ப 100% அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இதுல எவ்வளவு 20% நம்ம கழிச்சிடணும். 20% எப்படி பார்க்கலாம்? அதேதான் 10% பார்த்தோம்னா 720. அப்ப 20% 720 ரெண்டால போட்டோம்னா 1440 அப்படின்னு வரும். அப்ப 20% தான் 1440. அப்ப என்னன்னா மொத்தம் 7,200 பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 1440 பேர் போட்ட ஓட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேலிட் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, வேலிடான வந்து ஓட்டு போட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 7,200ல 1440 போச்சுன்னா 5,760. இதுதான் வந்து வேலிட் ஓட்டு. இப்ப இதுலதான் வந்து அஜய் மோகனை விட 1,152 ஓட்டு பெற்று அதுல வின் பண்ணிருக்காரு. அப்ப அஜய் வந்து மோகனை விட எவ்வளவு? 1,152. என்ன மீனிங்? அஜய் வாங்கின ஓட்டு இருக்கும், மோகன் வாங்கின ஓட்டு இருக்கும். மோகனை விட அஜய் வந்து 1,152 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா பெற்றிருக்காரு. அதனாலதான் வின் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம அஜய் வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஆனா வேலிட் ஓட்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா அஜய் வாங்கின ஓட்டு வந்து தெரியாது. அதனால எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்ப மோகன் வாங்குற ஓட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
அஜய் வாங்கின ஓட்டு வந்து எக்ஸ். அதாவது இந்த 5760 தான் இந்த அஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி மோகனுக்கும் போட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த வேலிட் ஓட்ல 5760ல இந்த அஜய் வாங்கின ஓட்டை நம்ம கழிச்சு விட்டா அதான் என்ன வாங்கினது? மோகன் வாங்கின ஓட்டு. அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 5760 மைனஸ் எக்ஸ் ஈக்குவலன் டு எனும் 1152. இப்ப இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் இருக்கட்டும், 5760 இந்த மைனஸ் வந்து உள்ள போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1152. இப்போ இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், அப்ப 2x வரும் ஈக்குவலன் டு 1152 பிளஸ் 5760. இதை கூட்டினோம்னா 6912 வரும். நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. 6912 ரெண்டால அடிக்க வேண்டியதான். இதை அடிச்சா 3 4 ஒரு 5 ஒரு 6 வரும். 3456 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். அதனால ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். நம்மளுக்கு கேள்வி வந்து அஜய் வாங்கினது. அதே இது மோகன் வாங்கினா என்ன பண்ணணும்? இந்த 5760ல இந்த 3456 கழிச்சுட்டா அது வந்து மோகன் வாங்கின ஓட்டா இருக்க போகுது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க, எப்பெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும், அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. பேட்டர்னை மட்டும் பிடிச்சா போதும், அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இன் an office 70% of the staff is male, 70% of the males and 30% of the female voted for Anuj. Find the percentage of the people who voted for Anuj இருக்குல்ல. நார்மலா என்ன ஒரு ஆபீஸ்ல வந்து 70% வந்து மேல் சொல்றாங்க. நார்மலா 100 அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கலாம். 100ல 70%னா 70 பேர். 70 பேர் தான் என்ன மேலா இருப்பாங்க. அப்ப மிச்சம் எதுனா 30 பேர் தான் வந்து ஃபீமேலா இருப்பாங்க. அந்த 70 மேலில 70%, அப்ப 70 பேர்ல 70% எவ்வளவு வரும்? 10% வந்து நம் 7. இப்ப 70% வேணும்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 49 வரும். அப்ப 49 பேரும். அடுத்த ஃபீமேல 30%, அதாவது இந்த 30 100%னா இதுல வந்துனா 30% பார்க்கணும். இது என்ன? 10% அதே தான். 10% வந்து ஒரு சாந்தாளி பிரிப்போம் 3ன்னு வரும். அப்ப 30% என்ன? 9 அப்படின்னு வரும். என்ன மீனிங்னா 30% இந்த 9ம் இந்த 49 இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து அனுஜ்க்கு வந்து ஓட் போட்டிருக்காங்க. 49 பிளஸ் 49 பிளஸ் 9 அப்படின்னா 58. அப்ப மொத்தமா என்னன்னா 100 பேர்ல 58 பேர் தான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? அனுஜ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்து இந்த அனுஜ்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 100% அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 58 எவ்வளவு வரும்? 58% வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். In an election between two candidates, 12% of the voter did not cast their vote. The winner by obtaining 68% of the total votes defeated his contestant by 2880 votes. What was the total number of voters who cast their vote in the election? அதேதான் அந்த எலெக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு வந்தாவே ஒரே மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. பட் இதுல 68% வந்து ஓட்டு வாங்குறாரு. அது மொத்த ஓட்டுல வந்து 68%. அதனால அவர் வின் பண்றாரு. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் சில இதுல வேலிட் ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் அந்த இடத்துல தான் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை மட்டும் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்போது நம்ம சால்வ் பண்றதுக்கான ஃபார்மேட் என்ன? டோட்டல் ஓட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கேள்வியை வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் தான் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்க? 12% ஓட்டர் வந்து ஓட்டு போடலன்னு சொல்றாங்க. அப்ப நாட் காஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓட்டு போடாதவங்க எவ்வளவு பேரும்? 12% சொல்றாங்க. ஸோ 12% ஆஃப் வந்து எக்ஸ் வந்து ஓட்டு போடல. அப்ப ஓட்டு போட்டவங்க அப்ப காஸ்டிங் வச்சுட்டு ஓட்டு போட்டவங்க எவ்வளவு? 12% போச்சுன்னா 88% என்ன போட்டிருப்பாங்க? ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா வின்னர் வந்து என்னன்னா 68% வந்து டோட்டல் ஓட்ல வாங்கியிருக்காரு. டோட்டல் ஓட்னா என்ன? எக்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? வின்னர் வந்து வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வின்னர் வாங்கின ஓட்டை வந்து 68% ஆஃப் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கணும். இதே வேலிட் ஓட் சொல்லியிருக்காங்க இல்ல அவங்க காஸ்ட் பண்ண ஓட்டம் இந்த காஸ்டிங் ஓட்ல இருந்து எடுப்போம். வேலிட் ஓட்னா என்ன? சம்டைம்ஸ் இந்த காஸ்ட் பண்ணதுலேயே சில இது வந்து இன்வேலிட் இருக்கும். அது எல்லாத்தையும் கழிச்சு விட்டு நம்ம எடுப்போம். பட் இந்த இடத்துல டைரக்டாவே டோட்டல் ஓட் சொன்னதுனால டோட்டல் ஓட் எக்ஸ்ன்னு எடுத்தோம். அதனால 68% எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. வேற என்ன சொல்றாங்க? இவர் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொருத்தவரை வந்து டிஃபீட் பண்ணிருக்காரு. எவ்வளவுனா 2880 ஓட்டு வித்தியாசத்துல. அப்ப என்னன்னா வின் பண்ணவர் ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி வந்து லூஸ் பண்ணவர் ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாரு. லூஸ் பண்ணவரை விட வின் பண்ணவர் எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காரு? 2880 ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. இப்ப நம்ம லூஸ் பண்ணவர் எவ்வளவு ஓட்டு வந்து வாங்கியிருப்பாரு அதை நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம். அதாவது மொத்தம் 100% ஆஃப் வந்து எக்ஸ் அதுதான் வந்து டோட்டல் ஓட். அதுல வின் பண்ணவர் எவ்வளோ 68% வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ஓட்டு போடாதவங்க எவ்வளோ 12%. இந்த வின் பண்ணவரையும் ஓட்டு போடாதவரையும் கழிச்சு விட்டா மிச்சம் இருக்கிற ஓட்டை தான் யாரு? லூஸ் பண்ணவர் வாங்கியிருப்பாரு. என்ன பண்ணலன்னா இந்த இடத்துல வின் பண்ணவர் எவ்வளவு? 68% ஆஃப் வந்து எக்ஸ்.
அதோட சேர்த்து ஓட்டு போடாதவங்க எவ்வளோ 12%. அப்ப 12% ஆஃப் வந்து எக்ஸ். இதை கழிச்சு விட்டா அதான் வந்துன்னா தோத்தவங்க வாங்கின வந்து மொத்த ஓட்டா இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்துன்னா கூட்டி இந்த 100% ஆஃப் எக்ஸ்ல இருந்து கழிக்கணும். இது 100% ஆஃப் வந்து எக்ஸ் இருக்கு. இது ரெண்டையும் கூட்டணும் 80 அப்படின்னு வரும். 80% ஆஃப் வந்து எக்ஸ் வரும். அப்ப 100ல 80 போச்சுன்னா 20% ஆஃப் வந்து எக்ஸ். இதான் வந்து லூஸ் பண்ணவர். வின் பண்ணவர் எவ்வளவு இருக்கு? 68% ஆஃப் வந்துன்னா எக்ஸ். லூஸ் பண்ணவர் எவ்வளோ? 20% ஆஃப் வந்துன்னா எக்ஸ் ஈக்குவலன் டு 2880. இப்போ இந்த 68ல இந்த 20 போச்சுன்னா 48 வரும். ஸோ 48% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2880. என்ன பண்ணலாம்? 48/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2880. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். 2880 இன்ட்டு 100 கீழே என்ன வரும்? 48 வரும். இதை நம்ம ஆறால அடிச்சோம்னா எண்ணாரா 48ன்னு வரும். இதை நம்ம ஆறால அடிச்சோம்னா 4 24 மிச்சம் 4 48 இன்னார 48 அங்கிட்ட ஒரு 0 இருக்கு 450. அடுத்து நம்ம 8ஆல அடிச்சோம்னா 480 இருக்கு 6ன்னு வரும் 60ன்னு வரும். அப்ப ஃபைனல் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு அங்க ஒரு 100 வந்துச்சு. அப்ப ஃபைனல் 6000 அப்படின்னு வந்து நிற்கும். அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6000 இருக்காங்க. அதனால ஆன்சர் டி தான் வரும். நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் வச்சு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கொஸ்டின்ல டோட்டல் ஓட்ல இருந்து அவர் வின் பண்றது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுல நம்ம லூசர் கண்டுபிடிக்கிறதுக்கு 100% ஆஃப் எக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதே இது வேலிட் ஓட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த பேட்டர்ன்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதோட பர்சன்டேஜ் வேர்டு ப்ராப்ளம் ரிலேட்டடான டைப்ல 2 மெத்தடா கேட்பாங்க சொன்னாங்க. ஒன்று எக்ஸாம் பேஸ்டு வந்துன்னா ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறாங்க ஃபெயில் ஆகிறாங்க அந்த மாதிரியும் எலெக்ஷன் பேஸ்டு கேட்பாங்க பார்த்தோம். ரெண்டையுமே நான் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டான பார்ட் 6 வந்துன்னா அப்கமிங்ல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.